வெல்கம் பேக் டு சசி அகாடமி ஆன்லைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்சி கிளாஸ் 6ஓட ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சம் பார்க்க போகிறோம். ரேஷியோ அப்படின்னா சேம் கைண்டில் இருக்கக்கூடிய ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. கம்பேரிசன் ஆஃப் டூ திங்ஸ் இன் சேம் ரேஷியோ, அதை தான் கால்ட் அஸ் தி ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து எப்படி சம்மில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு எக்ஸசைஸ் 12.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? There are 20 girls and 15 boys in the class. What are the ratio of number of girls to the number of boys? And also, what are the ratio of the number of girls to the total number of students in the class? இதுதான் கொஸ்டின். இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ் 12.1ல் ஃபஸ்ட்டு சம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ். இந்த ரேஷியோ அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இஸ் டூ அப்படிங்கிறது ரெண்டு டாட்டை வைக்கிறதுக்கு பேர் தான் இஸ் டூ. அதான் சொல்லப்போனால் கோலன். இந்த கோலனை தான் நம்ம இஸ் டூ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதோட சிம்பிள் அப்படின்னா ரேஷியோட சிம்பிள். இங்கே நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் is to number of boys, அதாவது ratio of number of girls to number of boys. இதான் கொஸ்டின். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 20 is to நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து என்ன இருக்குது? 15. ஸோ 20 is to 15. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா ஜஸ்ட் டிவைட், ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கணும். 20/15 இதை சிம்பிளை பண்ணணும். இது ரெண்டுமே, அதாவது நியூமரேட்டில் இருக்கிறது டினாமினேட்டில் இருக்கிறது எதுவும் ரெண்டுமே எந்த டேபிளில் கேன்சல் ஆகும், எந்த டேபிளில் வரும் அப்படின்னு பார்க்கணும். இது எண்டிங் வித் 0, இது எண்டிங் வித் 5. அப்போ இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் அப்படின்னா 5 டேபிளில் வரும். ஸோ இதையும் 5ஆல் டிவைட் பண்ணுறேன், இதையும் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணோம்னா 4 5s are 20, 3 5s are 15. ஸோ 4/3 அப்படிங்கிறது இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். பட் நம்ம ஆன்சர் எதில் எழுதணும்? ரேஷியோவில் தான் எழுதணும். அதனால் இதை 4:3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? நம்மளை கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 20, நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 15. ஸோ இதை வந்து இப்படியே விட்றாமல் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதி சேம் டேபிளில் கேன்சல் பண்ணி ஃப்ராக்ஷனாக சிம்பிளஸ்ட்டாக மாற்றி அதை அகெயின் ரேஷியோவில் எழுதி நம்ம முடிச்சிடுறோம். ஓகேவா? இதுலேயே செகண்டாக ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு டோட்டல். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? 20. டோட்டல் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல. நம்ம டோட்டல் என்னங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க? 20. நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 15. ஸோ டோட்டல் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா 20:35. டோட்டல் வந்து 35. இதை நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதினோம்னா 20/35 வரும். இதுவும் 0லையும் 5லையும் தான் எண்டாயிருக்கு. அப்போ இதை 5 டேபிளில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 5s are 20, 7 5s are 35. ஸோ இதை ரேஷியோவில் எழுதுறதா இருந்தால் 4:7 அப்படின்னு எழுதலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்முமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கிளாரிஃபை பண்ணி தர ரெடியாக இருக்கேன். நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.